அந்த நிறுவனத்தினுடைய தலைமை அதிகாரி சரி நம்ம கொஞ்ச நாள் ஓய்வு எடுப்போம், நமக்கு பதிலா ஒரு நல்ல ஒரு திறமையான ஒரு நல்ல நேர்மையான ஆளை வந்து இந்த இடத்த கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, எல்லாரையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு 10 பேர் வேலை பார்க்குறாங்க. அந்த 10 பேருக்கு வந்து விதைகள் கொடுக்குறாங்க. நான் கொடுக்குற அந்த விதைகளை யாரு வந்து ஒரு வருட காலத்துக்குள்ள நல்லா வளர்த்து கொண்டு வரீங்களோ, யாரோட வந்து உயர்ந்ததா இருக்கோ அவங்களுக்கு இந்த பொறுப்பை வந்து நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் விதைகளை கொடுக்குறாரு. எல்லாரும் வாங்கிட்டு போய் வீட்டுல வளர்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தா வந்து ஒவ்வொன்றும் ஒரு நாள் ஒண்ணு சொல்றாங்க, என்னோட இது வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு, இப்படி வளருது அப்படி வளருதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஒரு ஆள் மட்டும் வந்து எதுவுமே சொல்ல மாட்டாரு. இவங்க பேசுறதெல்லாம் கேட்கிறாரு. பார்த்தா அவரோட விதை மட்டும் வளரவே இல்லை. அவரு தண்ணி ஊத்தி ஊத்தி என்னென்ன பண்ணணுமோ முறையா என்ன பண்ணணுமோ எல்லாமே பண்றாரு. பார்த்தா விதை வளரவே இல்லை. அவருக்கு உண்மையிலே வந்து மனசு கஷ்டப்படுறாரு. நம்ம இது மட்டும் வளரவே இல்லை. சரி நம்ம வந்து சரியா செய்யறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஆனா விடாம விதைக்கு தண்ணீர் ஊற்றி வளர்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்காரு. ஒருவோட காலம் முடிஞ்சிருச்சு. எல்லா பேருமே வந்து செடியை கொண்டு வராங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் வித்தியாசமா இருக்கு. அந்த வளராத நபரும் வர்றாரு. வந்து அவங்களுடைய அந்த முதலாளி மேல நின்றுட்டு நிக்கிறாரு. எல்லாரும் அவங்களுடைய செடியை காட்டுறாங்க. எல்லா செடியும் பாக்குறோம். சூப்பர், இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு, அவ்வளவு பெருசா வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவரை பார்த்து கேட்கிறாரு, என்னப்பா உன்னுடைய செடி மட்டும் வளரல, இப்படி வச்சிருக்க அப்படின்னா, ஐயா நான் எல்லா வேலையும் கரெக்டா தாங்க பார்த்தேன், கரெக்டா தண்ணி ஊற்றுனேன், கரெக்டா எல்லாமே பராமரிக்க வேண்டிய எல்லாத்தையும் சரியா தாங்க பண்ணேன், ஆனா வளரல, நான் என்னங்கயா பண்றது அப்படின்னு சொல்லி கடைசியில வந்து அந்த நிறுவனத்துடைய பொறுப்பை வந்து அவர்கிட்ட தான் வந்து அந்த முதலாளி வந்து கொடுக்குறாரு. அந்த தலைமை அதிகாரி வந்து கொடுக்குறாரு. அப்ப வந்து எல்லாரும் பாக்குறாங்க, என்னடா அது இவனுக்கு வளரவே இல்லை, இவனுக்கு போய் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சொன்னாரு, உங்க எல்லா பேருக்குமே நான் கொடுத்தது வந்து வீரியம் இல்லாத விதைகள், அது வந்து வளராத விதைகளை தான் வந்து வீரியம் இல்லாத விதைகளை தான் உங்கள்கிட்ட கொடுத்தேன். நீங்க எல்லாரும் இந்த இடத்த பிடிக்கணும் அப்படின்றதுக்காக குறுக்கு வழியில வேற ஒரு விதையை வச்சு நீங்க வளர்த்து கொண்டு வந்திருக்கீங்க. ஆனா இவர் வந்து உண்மையா வளரல, நான் ஆனா முயற்சி பண்ணி வளரலன்னு சொல்லி நீ உண்மையா வந்து நிக்கிறாரு. அதனால இந்த இடத்துக்கு வருவதற்கு 100% தகுதியான ஆள் வந்து இவர் தான், இவர்கிட்ட தான் நேர்மை இருக்கு அப்படின்னு சொல்லி பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்தார். நேர்மை என்பது ஒரு வலிமை மிகுந்த ஆயுதம். எப்போதும் அதை நம்மை காப்பாற்றும். களவு எண்ணம் கொண்டவருக்கு நிச்சயமாக நிம்மதியும் இல்லை, உயர்வும் இல்லை.